நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் நவம்பர் 14ஆம் தேதி முதல் நவம்பர் 20 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் மேஷ ராசியினுடைய வார ராசி பலன்கள் 14/11/2022 முதல் 20/11/2022 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. மேஷ ராசி காலபூஷனுக்கு முதல் ராசி. ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். மனக்குழப்பங்கள் இருக்கும், மன சஞ்சலம், தேவையற்ற ஒரு டென்ஷன். நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க, காலையில் எழுந்து ஒன்று செய்வீங்க. அப்படி ஒரு ஸ்திரமில்லாத ஒரு நிலை இருக்கும். ராசிநாதன் வேறு வக்ரகதியில் இருக்கிறார். அவர் 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தை, அதாவது 8இல் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். இருந்த போதிலும் ராசிநாதன், அதாவது 2க்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதால சில நேரங்களில் பண நெருக்கடிகள் வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கேது இருக்கிறார், சனி பார்வை பெற்றிருக்கிறார். அப்போது குடும்பத்தில் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். நல்ல ஒரு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். மற்றபடி பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது இடம் விற்கிறது வாங்கிறது தொடர்பில் ஈடுபட்டிருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் சிறப்பாக உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவார்கள். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம். அதே நேரத்தில் நீங்கள் குடியிருக்கிற வீடோ வாடகை வீடோ வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிங்கன்னா இந்த காலம் அது எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7ல் இருந்து கேதுவோடு இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் ஏற்படலாம். ஆனால் கடைசி 4 நாள் 8ஆம் இடத்துக்கு போயிடுறார் சூரியன். பட் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது ஓரளவுக்கு நல்லதை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மற்றபடி தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஏன்னா சூரியன் சனி பார்வையில் இருக்கார். தந்தைக்கு தேக ஆரோக்கியம் இருக்கும். தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம். அவர்களுடைய தொழில் ஒரு அதாவது மந்தத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது சிறப்பான ஒரு நிலை. கடன் சுமை இருக்காது. கடன் இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் பிரச்சனை வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதால எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது. வரவேண்டிய காசு பணம் கண்டிப்பாக வசூலாகும். மற்றபடி 9ஆம் இடத்தில் சனி வெளிநாடு வெளியூர் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம்.
10ஆம் இடத்து அதிபதியே சனி பகவான் தான். அப்போ தொழில்துறை நல்ல வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சனி நேர்கதியில் பயணம் செய்வதால் தொழில்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைச்சி சந்தோஷமாக பணியாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பகவான் 12இல் இருக்கிறார், ராகு ராசியில் இருக்கிறார். அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், முயற்சி பண்ணுங்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த மேஷராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.